نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اذكروا الله ذكرا كثيرا وسبحوه بكرة وأصيلا وقال الله تعالى أيضا إن السمع والبصر والفؤاد كل أولئك كان عنه مسؤولا صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم نعمتان مغبون فيهما كثير من الناس الصحة والفراغ وكما قال عليه الصلاة والسلام. உலகெங்கும் இவ்வையகத்தை படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய ஏகவல்லவனாகி அல்லாஹ்வுக்கு உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி தூதர் சன்மார்க்க போதகர் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் மீதிலும் அன்னாருடைய அடிச்சுவடுகளை அனுவலுவாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் கியாமத் பரியந்தம் வரக்கூடிய முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவனுடைய மஸ்ஜிதில் இக்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, பெரியார்களே, ரப்பல் ஆலமீன் உலகத்திலே வாழும் காலம் எல்லாம் இந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கின்றானோ அத்தகைய அனைத்து நல்ல காரியங்களை எடுத்து நடக்குமாறும் எந்த விடயங்களை விட்டு தவிர்த்து ஒதுக்கி வாழுமாறு தடுத்திருக்கின்றானோ அத்தகைய எல்லா தீய செயல்களை விட்டும் எல்லா நேரத்திலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் குறிப்பாக தனிமையில் முற்றுமுழுதாக தவிர்த்து ஒதுங்கி வாழுமாறு ஆரம்பம் அரியலுக்கும் அடுத்து உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். பேரன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் தஆலா எமக்கு உலகத்திலே பல கோடி நிஅமத்துகளை செய்து எண்ணிலடங்காத அருட்கொடைகளை தந்து அந்த ஒவ்வொரு நியமத்தையும் மனிதன் அதை நியமத்தாக விளங்கி அதனுடைய பொறுமதியை விளங்கி அதற்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு நியமத்தும் அவனுடைய பொருத்தத்துக்காக மாத்திரம் அவனுடைய வழிபாட்டிலே அவனை திருப்திப்படுத்தக்கூடிய விடயங்களிலே மனிதன் தனக்கு தரப்பட்ட கோடிக்கணக்கான நியமத்துகளை அதில் செலவழிவதை அதில் பாவிப்பதை அல்லாஹு தஆலா மனிதனிடத்தில் எதிர்பார்க்கின்றான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நியமத்துகள்ல ஆக பொறுமதி சொல்ல முடியாத வேறு எந்தொன்றும் அதுக்கு நிகராக முடியாத ஒரு நியமத், ஒரு பாக்கியம் இருக்கும் என்று சொன்னா அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஒரு கலிமா சொன்ன தாயுடைய வயிற்றில பிறக்க வைத்தது. அல்லாஹ் நாடி இருந்தால், அல்லாஹ் விரும்பி இருந்தால் என்னையும் உங்களையும் இந்த உலகத்திலே மனிதர்களாக பிறக்க வைப்பதற்கு ஒரு காஃபிரான, முஷ்ரிக்கான, முனாஃபிக்கான, யஹூதியான, நஸ்ரானியான ஒரு முஸ்லிம் அல்லாத ஒரு பெண்ணுடைய தாயுடைய வயிற்றை அல்லாஹ் தெரிவு செய்திருந்தால் இன்னைக்கு என்னுடைய உங்களுடைய நிலைமை என்னவா இருக்கு? மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதனுக்கு தீனுல் இஸ்லாம் கலிமாவுடைய பாக்கியம், ஈமானுடைய பாக்கியம், அல்லாஹ்வுக்கு மாத்திரம் சஜ்தா செய்யக்கூடிய பாக்கியம் கிடைத்ததற்கு ஒரு மனிதன் முழு வாழ்க்கையையும் 1000 வருடம் ஆயுள் கொடுக்கப்பட்டு 2000 வருடம் ஆயுள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் முழு வாழ்க்கையையும் ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய இந்த நியமத்துக்கு மாத்திரம்
ஈமானுடைய நியமத்துக்காக வேண்டி மாத்திரம் முழு வாழ்க்கையையும் ஒரு சஜதால கழிக்கிறார். முழு வாழ்க்கையையும் ஒரு சஜதால கழித்தாலும் அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட ஈமானுடைய நியமத்துக்கு அது நிகராகாது, அதுக்கு பகரமாக முடியாது. அதையும் கியாமத் நாளில் மனிதன் குறைவாகவே கருதுவான் என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆக என்னிடத்தில் உங்களிடத்தில் எதிராட்டியும் அல்லாஹ் தீனுல் இஸ்லாத்தை நசீபாக்கி இருக்கிறார். இதுக்கென்று நினைச்சு இதை நினைச்சு நாங்க எத்தனை தடவை அல்லாஹ்வுக்கு சஜ்தா சுக்ர் செஞ்சிருக்கிறோம். யா அல்லாஹ், உலகத்தில் என்ன உன்னை மட்டும் வணங்கக்கூடியவனாக, உனக்கு மட்டும் தலை சாய்க்கக்கூடியவனாக, உன்னை மட்டும் சஜ்தா செய்யக்கூடியவனாக என்ன ஆக்கியதற்கு ஒவ்வொரு நாளும் இதோ உனக்காக வேண்டிய ஒரு சஜ்தா சுக்ர் செய்கிறேன், நன்றி செலுத்தும் முகமாக உனக்கு சஜ்தா செய்கிறேன். எத்தனை பேர வாழ்க்கையில் இந்த பழக்கம் எங்களுக்கு இருக்குது? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இதுக்கு பின்னால அல்ல நிறைய நியமத்துகள் எங்களுக்கு தந்திருக்கிறான். وَإِن تَعُدُّوا نِعْمَةَ اللَّهِ لَا تُحْصُوهَا. அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், நீங்க அல்லாஹ்வுடைய எல்லா நியமத்துகளையும் அல்ல, ஒரு நியமத்தை கணக்கிட ஆரம்பித்தால், கண் என்பது ஒரு நியமத், அந்த கண்ணிலே கோடிக்கணக்கான நியமத்துகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய ஒரு நியமத் கண் என்பதாக இருந்தால், அந்த கண்ணுக்குள்ளால் அல்லாஹ் பல்லாயிரக்கணக்கான நியமத்துகளை வச்சிருக்கிறான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, கண்ணுடைய இவைகள், கண்ணுடைய புருவங்கள், எங்களுடைய கண்ணில் இருக்கக்கூடிய வெள்ளை படலங்கள் கண்மணியாக இருக்கலாம், கருப்பு வெளியாக இருக்கலாம். மேலான அதிலே உள்ளால் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மயிரிழை போன்ற நரம்புகளாக இருக்கலாம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, கண்ணிலே உருவாகக்கூடிய ஊற்றெடுக்கக்கூடிய அந்த நீராக இருக்கலாம். மேலானவர்களே, உலகத்தில் இதுக்கு யாருக்கும் பொறுமதி சொல்ல முடியாது, இதுக்கு யாரும் பகரம் கொடுக்க முடியாது. இது ஒவ்வொன்றும் அல்லாஹ்வுடைய நியமத்தாக இருக்குது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, قُلْ أَرَأَيْتُمْ إِنْ أَصْبَحَ مَاؤُكُمْ غَوْرًا فَمَنْ يَأْتِيكُمْ بِمَاءٍ مَعِينٍ என்ற ஆயத் இறங்கிச்சு. அல்லாஹ் சொன்னான், உங்களுக்கு நாங்க மதுரமான தண்ணீரை தந்திருக்கிறோம், எங்களுடைய நியமத். அந்த தண்ணீரை நாங்க பூமியில இருந்து அப்படியே சுழிவாங்கிட்டா, பூமிக்குள்ளால் உரித்து விட்டால், உங்கள யார் இருக்கிறது குடிக்கிறதுக்கு, பாவிக்கிறதுக்கு, சமைக்கிறதுக்கு மதுரமான தண்ணீரை கொண்டு வரதுக்கு யார் இருக்கிறது என்ற ஆயத்தை இறங்கிச்சு. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த ஆயத்தை கேள்விப்பட்ட உடனே தஃசீர்கள்ல வருது, ஒரு மனிதர் பரிகாசம் செஞ்சாரே, وَلَا تَتَّخِذُوا آيَاتِ اللَّهِ هُزُوًا. குர்ஆன் சொல்லுது, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை, தீனுடைய சின்னங்களை, தீனுடைய விடயங்களை, குர்ஆனுடைய வாசகங்களை கேலியாக கூத்தாக எடுக்க வேண்டாம். இன்னைக்கு சர்வசாதாரணம். இன்னைக்கு தொழுகையை வச்சு டிக்டாக் பண்றாங்க, நோன்பை வச்சு வீடியோ செய்யறாங்க, ஜோக் பண்றாங்க. மார்க்கத்துடைய விடயங்கள், தீனுடைய சின்னங்களை வைத்து இன்றைக்கு மக்கள் கேலி செய்து சம்பாதிக்கக்கூடிய கலிமா சொன்ன சீரழிவு இருக்கிறாங்க. அல்லாஹ் மன்னிக்கோணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அந்த மனிதர் சொன்னாரு, அல்லாஹ் தண்ணீரை உறிஞ்சிட்டா, இன்னைக்கு நாங்க சொல்ற மாதிரி எங்கள்கிட்ட என்ன ஆயுதம் இல்லை, எங்கள்கிட்ட டெக்னாலஜி இருக்குது, எங்கள்கிட்ட தொழில்நுட்பம் இருக்குது, எங்கள்கிட்ட படிச்சவங்க இருக்கிறாங்க, எங்கள்கிட்ட விஞ்ஞானிகள் இருக்கிறாங்க, எங்கள்கிட்ட ஆயுதம் இருக்குது, நாங்க எடுப்போம் தண்ணியை வெளியே என்று சொல்லைத்தான் கடன். அல்லாஹ் அந்த மனிதனுடைய கண்ணில் இருக்கக்கூடிய தண்ணீரை அப்படியே காய வைத்து விட்டான். முழு உலகத்துல, கடல்ல, குளத்துல, ஆத்துல, ஊத்துல எல்லா இடத்துலயும் தண்ணி இருக்குது. கண்ணுக்கு ஊத்தியலுமா? கண்ணீருக்கு சமமாகுமா? அன்றையோட கண்கள் இரண்டும் இருட்டாகியது, குருடனாக மாறினார். இப்ப அல்லாஹ் சவாலாக கேட்கிறான், நீ உலகத்தில் உள்ள தண்ணீரை கொண்டு வந்து இருக்கட்டும், உன்னை கண்ணோட தண்ணியை கொண்டு வாப்பா. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஒவ்வொன்றும் அல்லாஹ்வுடைய நியமத்து, ஒவ்வொன்றும் அல்லாஹ்வுடைய நியமத்து.
ஒவ்வொரு உறுப்புகளும் அல்லாஹ்வுடைய நியமத்து. நியமத்தை நியமத்தாக விளங்குவது நியமத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள் சொல்றாங்க. இது அல்லாஹ்வுடைய நியமத் அருட்கொடை விளங்கணும். விளங்கினால் தானே மனிதன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவான். மேலான பெரியார்களே சகோதரர்களே, அதனால அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய ஒரு நியமத்தை கூட நீங்க கணக்கிட ஆரம்பிச்சால் லா துஹ்ஸூஹா, அதனுடைய பிரயோஜனங்களை அதனுடைய பொறுமதியை உங்களால் மட்டிட முடியாது. மேலான பெரியார்களே சகோதரர்களே, இத போல உலமாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ் தீன தந்திருக்கிறான், ஈமான தந்திருக்கிறான், ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான், செல்வத்தை தந்திருக்கிறான், உடல் உறுப்புகளை சீராக சிறப்பாக சமச்சீராக அமைச்சிருக்கிறான். யா அய்யுஹல் இன்சான் மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம் அல்லதி خلقك فسواك فعدلك. அல்லாஹ் தஆலா சொல்றான், ஏ மனிதனே, ஏ மனிதனே, உன்னுடைய இரக்கமான இந்த பாசமான ரஹ்மத்துகள் பரக்கத்துகளை அள்ளி கொட்டக்கூடிய சங்கையான உன்னுடைய ரப்பை விட்டும் உன்னை ஏமாற்றக்கூடியது எது? உன்னை பராக்காக்கக்கூடிய விஷயம் எது? அல்லதி خلقك فسواك فعدلك. உன்னை அல்லாஹ் உலகத்துல எவ்வளவு அழகா படைச்சிருக்கிறான், உன்னை செவ்வையாக்கி இருக்கிறான். உன் அழகான ஒரு வாக்கு, வல்லதி யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாமி கைஃப யஷா. அவன் தான் உங்களை தாயில வைத்துக்குள்ளால உங்களை இந்த வடிவத்திலே, இந்த வாக்கிலே, இந்த போக்கிலே அல்லாஹ் ஆக்கினான். அல்லாஹ் அப்படி ஒரு வாக்கையும் போக்கையும் தரப்பிட்டு மக்கள் உன்னை கண்ணியப்படுத்துறாங்க. உன்னோட மக்கள் கொடுக்கல் வாங்கல் செய்யறாங்க, உனக்கு திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க, உன்னோட மக்கள் வியாபாரம் செய்யறாங்க, ஊர்ல தலைவராக்குறாங்க, உன்னை ஒவ்வொரு விடயத்துக்கு பொறுப்பாக்குறாங்க, மக்கள் உன்னை மதிக்கிறாங்க என்று சொன்னா உன்னை தோற்றத்தை நான் அழகா வச்சிருக்கிறேன். கொஞ்சம் யோசிங்களே, ஒரு கையும் ரெண்டு கையும் ஒரே அளவுல இல்லைன்னு எவ்வளவு அசிங்கம். இரண்டு கால்களும் ஒவ்வொரு விதமாக வளர்ந்தால், தலைமுடிகளை போல புருவ முடிகள் முளைத்தால், நகம் வளர்வதை போல் பற்கள் வளர ஆரம்பித்தால் மனிதன் ஆளாகிறான். வேறான தெரியாத சகோதரர்களே, அல்லாஹ் சொல்றான், வெறுமனே ஒன்ன படைச்சு விட்டு ஒன்ன வெறுமனே தாய்ல வயிற்றிலிருந்து வெளியாக்கி சும்மா விடல. உடம்புல ஒவ்வொரு முடியையும், ஒவ்வொரு ரோமத்தையும், ஒவ்வொரு உறுப்பையும் நான் சரியாக சீராக சமச்சீராக ஆக்கியிருக்கிறேன். இந்த நியமத் என்ன அல்லாஹ் எனக்கு தந்தீங்களான்னு கேட்கிறார். எனக்கு என்ன தானீங்க? மேலான பெரியார்களே சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நியமத்தை விளங்கணுமா? அடிக்கடி எங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயம் தான். கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பாருங்க, அல்லாஹ் என்ன தந்தீங்களான்னு விளங்கும். கொஞ்சம் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பாருங்க, கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பாருங்க, சிறைச்சாலைக்கு போயிட்டு பாருங்க, கோர்ட்ஸ் வாசல்ல போயிட்டு நின்று பாருங்க, மக்கள் பற்ற பாருங்க. மேலானவர்களே, மூச்சடிக்கையில ஒவ்வொரு மூச்சும் நாங்க நினைக்காம வந்து போய் கொண்டிருக்கிறேன். அல்லாஹ் நினைச்சு செய்ய வச்சிருந்தா எவ்வளவு கஷ்டமாயிருக்கும். அல்லாஹ் மூச்சு எடுப்பதையும் விடுவதையும் அல்லாஹ் எங்கட உடம்புல அப்படியே நாம் உணர்ந்தாலும் இல்லாவிட்டாலும் அது தானாக இயங்கக்கூடிய அமைப்பில் அல்லாஹ் வச்சிருக்கிறான். இத மூச்சிட பொறுமதி விளங்கணுமா? ஹாஸ்பிட்டலுக்கு பாருங்க, சில மக்கள் இருக்கிறாங்க, வென்டிலேட்டர் போட்டிருக்கிறாங்க. ஒரு மூச்சு விடுவதற்கு 1 கோடி தந்தாலும் செலவழிப்பேன். எத்தனை மூச்சு ஒவ்வொரு நாளும் விட்டு உள்ளுக்கு விடுறோம், உள்ளுக்கு எடுக்கிறோம், வெளியே விடுறோம். எப்பயாவது சிந்திச்சு இதை நினைச்சு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியிருந்தா, வகலீலும் மின் இபாதியஷ் ஷகூர், இந்த அடியார்கள்ல மிக சொற்பமானவர்கள் தான் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறாங்க. அதிகமானவர்கள் நன்றி கெட்டவர்களாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நியமத்தான், 2 நியமத்துகள் இருக்குது, மஃபூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ். 2 நியமத் அல்லாஹ் தந்திருக்கிறான். அந்த 2 நியமத்தின் விஷயத்தில் அதிகமான மக்கள் மறதியாளர்களாக,
பொடுப்போக்குள்ளவர்களாக இருக்கிறாங்க, கணக்கெடுக்காம இருக்கிறாங்க. சொன்னாங்க சிஹ்ஹத்து வல் ஃபராஹ். ஒன்று சொன்னாங்க உடல் ஆரோக்கியம், அடுத்தது சொன்னாங்க ஓய்வு. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இன்னைக்கு உடல் ஆரோக்கியம், வாலிபம் என்பது அல்லாஹ் தந்த சந்தர்ப்பம். அஞ்சு விஷயம், அஞ்சு நிலைமைகள் வாரத்துக்கு முன்னால 5 ஹாலாத்துகளை பாவிச்சுக்கோங்க. நல்ல துனியா சம்பாதிக்கிறதுக்கு, நல்லா படிக்கிறதுக்கு, நல்ல பட்டம் வாங்குறதுக்கு, நல்ல வீடு கட்டுறதுக்கு, 1 2 2 4 துனியாவை பெருக்கிறதுக்கு இல்ல இல்ல. எல்லாம் சொல்ற கதை தான். சம்பாதிக்க வேண்டிய காலத்தெல்லாம் சம்பாதிச்சு கொள்ளணும், படிக்க வேண்டிய காலத்தெல்லாம் படிச்சு கொள்ளணும். அப்ப அமல் செய்யற காலத்துல அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துற எப்ப, தீனுக்கு முயற்சி செய்யறது எப்ப, சொர்க்கத்துக்காக அமல் செய்வது எந்த காலத்துல? எல்லாம் 40 பிந்தின புறமா, முடிகள் பழுத்த பின்னாலையா, வயோதிபம் ஆரம்பித்ததுக்கு பின்னாலையா, நோயாளி ஆகியதுக்கு பின்னாலையா? கட்டில இருக்கிறாங்க வருஷ கணக்கு. போய் கேளுங்க, என்னப்பா ஆசம் இருக்கு? எனக்கு ஒன்றும் தேவையில்லை, 2 ரகாத் எழுதி தொலைவும் தான் போதும். சரியா இருக்கிற நேரம் அதான் சொல்லப்படுது, தொழுகை கழிக்கப்படுது, மஸ்ஜித் கழிக்கப்படுது, நல்ல காரியங்கள் ஞாபகப்படுத்தப்படுது. எங்க நேரம் கழியுது? ஹய்யா அலஸ் ஸலாஹ் ஹய்யா அலல் ஃபலாஹ் அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம். ஒருமதி விளங்குதா? ஒருமதியை பற்றி கேளுங்க. எலும்பேலாம் இருக்கிறாங்க, அல்லாஹ் உங்களுக்கு ஆஃபியத்தை நசீபாக்கணும். எவ்வளவு பேர் சந்திச்சிருக்கிறோம் மேலானவர்களே. உங்க சொன்ன வார்த்தை, ஹஜ்ரத் துஆ செய்யுங்க, நான் எழுப்பினா முதலாவது இந்த காலத்தெல்லாம் பாவிக்க கொடுப்பேன், மஸ்ஜிதுக்கு போவேன். கேன்சர் நோயாளி, உடம்புல ஒன்று நில மருந்து அடிச்சு அடிச்சு எல்லாம் காஞ்சி போயிடுச்சு. மஸ்ஜிதுக்கு போறவங்கள பார்த்து ஏக்கமா சொல்றாரு, ஈக்கிற காலம் எல்லாம் துனியா துனியான்னு சாவு பார்த்தோம், கோடி கணக்கு எல்லாம் தந்தான், போனா போலாண்டு விரட்டி கொண்டே இருந்தோம். இன்னைக்கு எல்லாம் இருக்குது. நீங்க எல்லாரும் பள்ளிக்கு போறீங்க, எனக்கு பள்ளிக்கு வரையலாம் இருக்குது. ஒரு நேரம் தொழுகைய மஸ்ஜிதுக்கு போய் நிறைவேற்ற ஏறாம இருக்குது. துஆ செய்யுங்க சொல்றாரு. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆரோக்கியம், உடல் பலம் இன்னைக்கு பாவத்துல கழியுது, துனியாவை சம்பாதிக்கிறத கழியுது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எவ்வளவு காலத்துக்கு இப்படி வாழ போறோம்? எவ்வளவு காலத்துக்கு அல்லாஹ் எங்களை இப்படி விட்டு வைக்க போறான்? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, உடல் ஆரோக்கியமாக முக்கியம். ஒன்றைக்கு ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது, இன்னொன்று இருக்கிறது ஆரோக்கியத்துல அல்லாஹ் விரும்பக்கூடிய அமல்களை செய்வது. வாலிபர்களே, டிக்டாக் பண்ணதெல்லாம் போதும், பேஸ்புக்லயும் சோசியல் மீடியால தனிமையில ஹலாத்துல கழிச்சது போதும், பெண்களுக்கு பின்னால் அடிமை ஆகிறது போதும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எத்தனையோ வயசாளிகள் இருக்கிறாங்க, சந்திச்சு கேளுங்க, ரத்த கண்ணீர் வடிக்கிறாங்க, சொல்றாங்க, எங்களை வாலிபத்தை நாசமாக்கி கொண்டாங்க, எங்களுக்கு யாருமே சொல்லல. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, வாலிபத்துடைய வேகத்துல என்னென்ன அட்டகாசம் எல்லாம் செய்யறோம், என்னென்ன ஹராத்தை நாம் செய்கிறோம், யாரும் பார்க்கிறாங்கன்னு கூட நாங்க கணக்கெடுக்கிறது இல்லை. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நியாமத்தா விளங்குறது கடமை. கியாமத்தினால ஒரு ஸ்பெஷல் கேள்வி, வான் ஷபாபிஹி ஃபீமா அபலா, உனக்கு ஒரு வாலிபத்தை தந்திருந்தேன், எதில கழிச்சாய்? வாலிபத்துடைய அந்த வேகத்தையும் அந்த உடல் தேகத்தையும் அந்த ஆரோக்கியத்தையும் எதிலே செலவழிச்சாய்? சில பேர் நினைக்கிறாங்க நல்லா படிக்கிறதுக்கு மட்டும் செலவழிச்சா போதும், ஓ லெவலுக்கும் ஏ லெவலுக்கும் யூனிவர்சிட்டிக்கு மட்டும் செலவழிச்சா வாலிபத்தை பயன்படுத்திக்கிறார். இல்ல இல்ல, அதைத்தானே அந்நியர்கள் செய்வார்களே. நாங்க இந்த வாழ்க்கையில நோக்கத்தை விளங்கல்ல. தீன படிங்க, தீன படிக்கணும், இஸ்லாத்தை படிக்கணும், கடமைகளை படிக்கணும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே,
அல்லாஹ் பாதுகாக்கணும். மத்த எல்லாத்துக்கும் ஸ்கூலுக்கு போகணும், யூனிவர்சிட்டி போகணும், கிளாஸுக்கு மேல கிளாஸ் போகணும், பஸ்ல ட்ரெயின்ல சீரழியணும். தீன படிக்கிறோம் எங்க வந்துச்சு? எப்ப வந்துச்சு? ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னால அல்லாஹ் குர்ஆனை நேரடியாக ஜிப்ரீலுக்கு கொடுத்தான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவர்கள் தெரிந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக பெற்றுக்கொண்டாங்க குர்ஆனை. அவர்கள் தெரிந்து சஹாபாக்கள் முழு தீனும் குர்ஆன் இருக்குது, முழு தீனும் நபியுடைய வாழ்க்கையில் இருக்குது, நேரடியாக படித்துக் கொண்டாங்க. ஒரு ஹதீஸ் நான் கேட்காத ஒரு ஹதீஸ் இன்ன சஹாபியிடத்துல இன்ன சகோதரத்துல இருக்கிறது கேள்விப்பட்டா 1 மாசம் 2 மாசம் 4 மாதங்கள் 6 மாதங்கள் பாதை வளர்த்துல ஒட்டகத்திலையும் கழுதையிலையும் பிரயாணம் செஞ்சு போய் தூசியில பொழுதியில களை பணிஞ்சு காலடிக்கு போய் ஒரு ஹதீஸ படிச்சிடுவாங்க சஹாபாக்கள். இது நாங்க ஆன்லைன்ல படிக்கல, கூகுள் முஃப்தி அனுப்பிச்சு என்னமாவது ஒரு பிரச்சனைனா கூகுள்ல பாக்குறேன், யூடியூப்ல பாக்குறேன், பேஸ்புக்ல தேடுறேன். அது யார் உண்டாக்கினது? நிராளர்களே, குர்ஆனுடைய சில்சிலாவை பாருங்க, இல்முடைய தொடர்ச்சியை பாருங்க, ஹதீஸுடைய தொடர்ச்சியை பாருங்க. எங்கேயாவது டிவைஸ் வந்தீங்களா, டிஸ்ப்ளே வந்தீங்களா, ஸ்கிரீன் வந்தீங்களா? காட்டுல இருக்கிறாரு, முஸ்லிம்களே இல்லாத நாட்டுல வாழ்றாரு, அங்க இருக்கிறவங்களுக்கு தீன படிக்கிறதுக்கு ஆன்லைன்ல படிக்கிறாரு, அது விஷயம் வேற. காலடியில மஸ்ஜித் இருக்குது, மதரசாக்கள் இருக்குது, வீட்டுக்கு வீடு உலமாக்கள் இருக்கிறாங்க. என்ன தொடர்பு? குர்ஆனை படிக்கிற எண்ணத்துல ஆன்லைன்ல, ஹதீஸ படிக்கிற ஃபிக்ஹ படிக்கிற ஆன்லைன்ல படிச்ச வழிகள் தான் தொடர் தெரியாது. எங்கட மஸ்ஜித்ல 2000 பேர் ஜும்மாக்கு வார, எங்கட மஸ்ஜித்ல 3000 பேர் ஜும்மாக்கு வார. சந்தோஷப்படலாம். எத்தனையோ பேருக்கு குறிப்பிட பருவம் தெரியும், தொழுகைக்கு பருவம் தெரியாது, என்ன செஞ்சா தொழுகை முறியது தெரியாது, ஜனாஸா தொழுகை தெரியாது, துஆ தெரியாது, நியத் தெரியாது. கிட்டத்தட்ட ஒரு 7 புள்ளைய சந்திச்சோம். முஸ்லிம் ஊரு, தனி முஸ்லிம்கள் மாத்திரம் வாழக்கூடிய ஊரு. ஒரு 7 புள்ளைய சந்திச்சு சகோதரர் கேட்டாரு, பாப்பா சொல்லுங்களே, பரவான குறிப்புக்கு எப்படி நீங்க நியத்து வைக்கிற? அல்லாஹ் அக்பர் நான் தக்பீர் சொல்லிட்டு குளிக்கிறேன். நேரான பெரியார்களே, சொல்லுங்க, முஸ்லிம் பாடசாலையில 7 வரைக்கும் படிச்சுக்கிறாரு. தீன படிச்சு கொடுத்தவர்கள் முதலாவது படிச்சு கொடுக்கிறவங்களுக்கு தீன் இருக்கணுமே. எல்லாரும் அப்படி அல்ல. குறிப்பிட்ட இன்னைக்கு அதிகமான இஸ்லாமிய பேர்ல இருக்கக்கூடிய நிறுவனங்கள் லா யப்கா மினல் இஸ்லாம் இல்லா இஸ்முஹு, பேர் மட்டும் இஸ்லாம் முஸ்லிம்ல இருக்குது, தக்வான்னு பேர் வச்சிருக்குது, ஈமான்னு வச்சிருக்குது, யகீன்னு வச்சிருக்குது, தவக்குல்னு வச்சிருக்குது, மக்கா மதீனான்னு பேர் இருக்குது. அங்க இஸ்லாம் இல்ல, அங்க தீன் இல்ல, அங்க மஹரம் இல்ல, ஹராம் ஹலால் பேணப்பட்டது இல்ல, ஆண் பெண் கலப்புக்கு எந்த குறைவும் இல்லை. இதெல்லாம் யாரு பேசுற? இது யார் படிக்கிறது? மேலான பெரியாரை சோதனைகளே, அதனால ஆரோக்கியம் அல்லாஹ் தந்த பெரிய ஒரு செல்வம். அதே போல இன்னொரு ஆகப்பெரிய செல்வத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபராக், ஓய்வு நேரம். ஓய்வு நேரம் இப்ப எல்லா ஸ்கூலும் லீவ், டியூஷன் எல்லாம் லீவ். மாஷாஅல்லாஹ், நல்ல குடும்பத்தோட பயணம் போகணும், ட்ரிப்புகள் போகணும், சுற்றுலாக்கள் போகணும், சொந்த பந்தங்களை சந்திக்கணும், எல்லாம் நல்ல. ஆனா மார்க்கத்துடைய வரையறைகள் பேணப்படும். மேலான பெரியார்களே, ஊர்ல இருந்த ஒரு மாதிரி, ஊருக்கு வெளியே போனா வேற மாதிரி. யாருக்கிட்ட நடிக்கிறோம் நாங்க? சுற்றுலா போயிட்டுட்டா ஹராம் எல்லாம் ஹலாலாகிடும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஹராம் ஹலால் விஷயத்தில் மிச்ச கவனமாய்க்கணும். எந்த உடம்புல மா நபத லஹ்முன் மின் ஸஹ்தின் இல்லா கானத்தின் நார் அவுலாபிஹி, எந்த உடம்புல ஒரு சதத்துண்டேனும் ஹராமான சாப்பாடை கொண்டு வளர்க்கப்படுவோ அது
நரக நெருப்புக்கு தான் தகுதி சொன்னாங்க. ஒரு ஹராமான கவலம் சாப்பிடுவது 40 ஒப்புக்கொள்ளப்பட்ட தொழுகைகள் அளிக்கப்பட்டு வந்திருக்கிறேன். பெக்ல போன மியூசிக் ஹலாலாக இல்ல, படம் பார்க்கிறது ஹலாலாக இல்ல, சிகரெட் குடிக்கிறது ஹலாலாக இல்ல. மேலான பெரியார்களே சகோதரர்களே, இன்னைக்கு சம்பாத்தியத்துக்கு நிறைய வழிகள் இருக்குது. சம்பாத்தியம் ஹலாலான வியாபாரம் அல்லாஹ் தந்த நியமத். நல்ல திறமையை தந்திக்கிறானா, நல்ல ஆற்றலை தந்திக்கிறானா, அல்லாஹ் தந்த நியமத். அல்லாஹ் விரும்புகிற வழியில செலவழிக்கப்படணும். இல்லையா வலஇன் கஃபர்தும் இன் அஸாபி லஷதீத். நீங்க எனக்கு மாறு செய்வீங்கடா, நான் தந்த நியமத்தை வச்சு எனக்கு மாறு செய்வீங்கடா, இந்த புட்டி கடினமாக இருக்கும், இந்த வேதனை கடினமாக இருக்கும் குர்ஆன் சொல்லுது. மேலான பெரியார்களே சகோதரர்களே, ஓய்வு நேரம் எங்க கழியுது? ஒரு காலம் இருந்துச்சு, வயசாளிகள் நோயாளிகள் ஆகிட்டா கையில தஸ்பீஹோடு இருப்பாங்க, குர்ஆனோடு இருப்பாங்க, மஸ்ஜிதோடு இருப்பாங்க. இன்னைக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும். காலம் மாற மாற, காலம் போக போக இன்னைக்கு எல்லா வயசாளிகள் கையிலையும் பெரிய ஒரு ஷைத்தான கொடுத்து வச்சிருக்குது. மகன் அனுப்பிக்கிறாரு ஃபாரின்ல இந்த லேட்டஸ்ட் மாடல். இந்த நேரம் ஸ்க்ரோல் பண்ணி கொண்டிருக்கிறாரு. தஸ்பீஹை சுத்தி கொண்டிருக்க வேண்டிய காலம், குர்ஆன் ஓத வேண்டிய காலம். வாழ்க்கையில செஞ்ச பாவத்தை நினைச்சு நினைச்சு தௌபா செஞ்சு இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டிய கட்டம். நோயில இருக்கிறாரு, செவத்துல பெருசன் மாட்டி வச்சிருக்குது. எத்தனை 55 இன்ச்சா முழு வீட்லயும் எல்லா செவத்திலையும் மாட்டிக்குது. முழு வீட்டுல எல்லாத்துடைய கையிலையும் உம்மாட்ட வாப்பாட்ட அப்பாட்ட உம்மாட்ட பேரப்புள்ள எல்லாத்துல கையிலையும் புதிய புதிய புதுசா வந்த போன் இருக்குது, மொபைல் இருக்குது. எல்லா வீட்லையும் அல்லாஹ் பாதுகாக்கணும். டிஷ் டிவி இல்லாத வீடு 100% ஊர்ல பொதுவாக சொல்றேன். டிஷ் டிவி இல்லாத வீடு இல்ல, கேபிள் சேனல் இல்லாத வீடு இல்ல. வீட்டுல எல்லாருக்கும் சொந்தமா ஒரு குர்ஆன் இருக்குதா? வீட்டுல எல்லாருக்கும் சொந்தமா ஒரு தஸ்பீஹ் இருக்குதா? வீட்டுல எல்லாருக்கும் சொந்தமா ஒரு முஸல்லா இருக்குதா? தொழுவதற்கு ஒரு இடம் இருக்குதா வீட்டுல? மேலான பெரியார்களே சகோதரர்களை, படிச்சு படிச்சு முன்னேறி கண்ட பலன் இதா கண்டாங்க. தீன படிக்கல, ஓய்வு நேரம் பாவத்துல கழிது. வயசாளி ஆகிறாரு, நோயாளி ஆகிறாரு, அந்நிய பெண்ணை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறாரு. மேலான பெரியார்களே சகோதரர்களே, தேசில எங்களுடைய சம்பாத்தியம், எங்களுடைய செலவு எங்க செலவழியுது? அல்லாஹ் தந்த நியமத். அல்லாஹ் கியாமத்தினால கேட்பான், நீ நைனி தஸ்மஹு வஃபீமன் ஃபகஹு. உனக்கு ஒரு செல்வத்தை தந்தேன், எங்கால் எப்படி சம்பாதிச்சாய், எப்படி செலவழிச்சாய்? எங்கேயாவது ஒரு காமத்துக்கு போனா கடையில போட்டி இது போட்டி கடை இல்லை, ஊரும் சுத்தைக்கு ரொட்டி, பன்றி இறைச்சியுடன் ரொட்டி விற்கப்படும். களிமா சொன்னவர் பார்த்துட்டாங்க, போட்டோ எடுத்து பேஸ்புக்ல போட்டு ஸ்டேட்டஸ்ல போட்டு கட்டால் மறைவிக்கத ஓடும். ஆனா அவர் தெளிவா போட்டுதான் செய்யறாரு. தேவையானவங்க வாங்க, தெளிவா போட்டிருக்குது. இந்த ஊருக்கு போனோம், இந்த கிராமத்துக்கு போனோம், நாங்க சுற்றுலா போனோம், ட்ரிப் பண்ணி போனோம், இப்படி பொட்டி கடை ஒன்றிருக்குது, லேண்டி சரி குடிச்சிடவானா, ரொட்டி உண்டாலும் தின்றவானா, அந்த கடையில வந்து பர்ச்சேஸ் பண்ணவானா, அங்க வண்டி அடிச்சிருக்குது. கட்டாயம் சொல்லத்தான் வாங்கன்னு சொல்லு. ஆனா சொன்னவர் இத போட்டோ எடுத்து போட்டவர் அவருடைய மகன் கல்யாணம் எங்க? 5 ஸ்டார் ஹோட்டல், 7 ஸ்டார் ஹோட்டல். மாப்பிளோட 7 ஸ்டார்னா பொண்ணோட 10 ஸ்டார் எடுக்குது. ஒரு தலைக்கு பண்டையாங்க. சுபஹானல்லாஹ். எத்தனையோ ஏழைகள் அன்றைக்கு திங்க வழி இல்லாம சோத்த கஞ்சாக்கி மூணு குடிச்சு கொண்டிருக்கிறாங்க. சோயா லிட்டர் சாப்பாடு தின்னு கொண்டிருக்கிறாங்க. பொலிசிக்காக சாப்பாடு தின்னு கொண்டிருக்கிறாங்க. ஸ்கூல் ஃபீஸ் கட்டத்துக்கு வசதி இல்லை.
மதரசா பீஸ் கட்டத்துக்கு வசதி இல்ல, எத்தனையோ ஏழைகள் அழுது கொண்டிருக்கிறாங்க. இவரு 5 ஸ்டார் ஹோட்டல் இருந்தா எல்லாம் என்ன அடுத்த மாடு ஆக்குறாங்க. அந்த மாறது ஒரு உலகத்திலிருந்து பாவத்தை செய்யறதுக்கு ஜினா ஸ்பான்ற பேரு ஜினா ஒரு உலகத்துல பாவம் செய்யறது. அங்க சாராயம் பெரிய பெரிய பேர்ல விற்கப்படுது. சாராயம் குடிக்கிற இடம் அங்க பண்டிகரிச்சு எல்லா பங்கனுக்கும் ஆக்குறேன், முஸ்லிம்களோட பங்கனை மட்டும் ஆக்குறேன் இல்லையா? ஏராள பெரியாரை சோதர்களே, அங்க துணியா தொங்க வைக்கிற பண்டிகரிச்சு விளங்குது, இது விளங்குது இல்ல, இது அதுவே மோசமானது. இந்த பாவத்தை சேர்த்து கோடி செலவழிச்சுக்கிறார். அல்லாஹ் எவ்வளவு ரோசம். ஏராள பெரியாரை சோதர்களே, கேட்டா என்ன சொல்ற? அந்த ஆச்சியார் செஞ்சாரு, அவட்ட கல்யாணம் அங்கதான் செஞ்சு, அந்த ஆலிம்சா அவட்ட மாண்ட கல்யாணம் அங்க நடந்த, அமீசா அவட்ட பிள்ளையோட கல்யாணம் அங்க நடந்த. நீங்க என்னத சொல்றீங்க? வலா தஸிரு வாஸிரத்தன் விஸ்ர உக்ரா. அமீசாவுடைய பாவத்தை அல்லாஹ் அமீசாட்ட கேட்பான், ஆலிம்ட பாவத்தை அல்லாஹ் அல்லாஹ்ட்ட கேட்பான். உனக்கு பத்தி எங்க போச்சு? அல்லாஹ் உனக்கு கேட்பான். ஏராள பெரியாரை சொல்றது மத்தெல்லாம் விளக்குது, இது மட்டும் சொல்லிக் கொடுக்கணும். செலவாகிற இடம், பணத்தை சம்பாதிக்கிற லேசு, ஹலாலா சம்பாதிச்சாலும் ஹலாலா செலவழிக்கப்படுவதும் வீண் விரயம். இன்னல் முபத்திரீன கானு இக்வான ஷயாத்தீன். யார் வீண் விரயம் செய்வாங்களோ ஷைத்தானுடைய சகோதரர்கள் என்று குர்ஆன் சொல்லுது. சம்பாதிக்கிறது ஹலால் ஐக்கணும், அது ஹலாலா சம்பாதிச்சு வீட்டுல கொடுக்கணும். அப்பதான் திங்கிற உடம்புல சாலிகான உணர்வு உண்டாகும். இல்லாட்டி உள்ள தொழுறான், இல்ல பாவத்தில் வைக்கிறான், கஞ்சா அடிக்கிறான், பெண்களுக்கு பின்னால் சுத்துறான், எதனே பாவத்தில் இருக்கிறான், சொல்ல பேச்சு கேட்கிறான். இல்ல எங்கட புள்ள பிள்ளை கட்டுப்பாடு இல்ல, மனைவி சொல்ல பேச்சு கேட்கிறான். இல்ல அடிப்படை காரணம் கொடுக்கிற சாப்பாடு சந்தேகமா இருந்தா, ஹராமா இருந்தா நல்ல உணர்வுகள் உண்டா? மேலான பெரியார்களே சோதரர்களே, அதனால ஞாபகத்தில் இந்த நிறைய சொல்றதுக்கு நேரம் போதா, சொல்றதுக்கு நேரம் போதா, அவசரமா கொத்தபா முடிக்கும். அதனால அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துவோம். அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். முஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு துஆ சொல்லி கொடுத்தாங்க. எந்த துறைக்கு பின்னாலே ஓதான மட்டும் விட்டுறவாங்க. யா அல்லாஹ், உன்னை திக்ர் செய்யறதுக்கும் உனக்கு நன்றி செலுத்துறதுக்கும் உன்னுடைய இபாதத்துகளை அழகாக செய்யறதுக்கும் உதவி செய்வாயாக. அல்லாஹ் மின் யஊது பிக மின் ஸவாலி நிஅமத்திக் வ தஹவுல் ஆஃபியத்திக் வ ஃபஜாஅத் நிகமத்திக் வ ஜமீஅ ஸகத்திக். யா அல்லாஹ், உன்னுடைய நியாமத்துகள் கலட்டப்படுவதை விட்டும், என்னுடைய ஆரோக்கியம் நோயாக மாற்றப்படுவதை விட்டும், உன்னுடைய திடீர் சோதனைகளை விட்டும், உன்னுடைய சகலவிதமான கோபத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ சொல்லி தந்தாங்க. அல்லாஹ்ட்ட கேட்போம், அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துவோம். அல்லாஹ் விரும்பாத, அல்லாஹ் வெறுக்கக்கூடிய விடயங்கள்ல அல்லாஹ் தந்த நியாமத்துகளை பாவிக்காம அல்லாஹ் விரும்பக்கூடிய வழியில மட்டும் அவன் பொருந்திக் கொள்ளக்கூடிய வழியிலே செலவழித்து அவன் விரும்பக்கூடிய நல்லடியார்களாக ஆகுவது இல்லாமல் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. யாதவரை பாவனை மன்னிப்பாயாக, குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், தப்பு தவறுகளை மன்னிப்பாயாக. தெரியாமல் பெரியோர் காலம் வாழ்ந்துட்டோம் ரஹ்மானே. யா அல்லாஹ், தெரிஞ்சதுக்கு பின்னாலேயும் உனக்கு மாறு செய்வதை விட்டு பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், நீ தந்த நியாமத்துகள் ஒவ்வொன்றிலும் பறக்க செய்வாயாக. நீ தந்த நியாமத்துகள் எங்கள் ஈமான், எங்கள் ஆரோக்கியம், எங்களுடைய சொத்து செல்வம், எங்கள் குடும்பம், எங்கள் குழந்தைகள் ஒவ்வொன்றும் யா அல்லாஹ் நீ தந்த நியாமத்துகள் யா அல்லாஹ் இவைகள் அனைத்தையும் பறக்க செய்வாயாக. இதுல சோதனைகளை தந்துடாது யா அல்லாஹ். யா அல்லாஹ், நீ தந்த வாழ்க்கை யா அல்லாஹ், நீ தந்த உடம்பு யா அல்லாஹ், நீ தந்த குடும்பம், நீ தந்த அறிவு யா அல்லாஹ் உனக்கு பொருத்தமாக செலவழிக்க தௌஃபீக் செய்வாயாக. உனக்கு பொருத்தமாக வாழ்ந்து உன்னுடைய பொருத்தத்தை அடைந்து அதே நிலைமையிலே மௌத்தாகக்கூடிய சிறந்த அடியார்களாக எங்கள் அனைவரையும் ஆக்குவாயாக. எங்களுடைய பெற்றோர்களுடைய, உற்றார் உறவினர்களுடைய, நண்பர்களுடைய, சகோதரர்களுடைய குடும்பத்துடைய பாவத்தை மன்னிப்பாயாக. எங்களுடைய அனைத்து ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றி வருவாயாக. துஆ ஏற்றுக் கொள்வாயாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
الحمد لله على ذات عظيم الصفات سميع السماء كبير الشأن جليل القدر رفيع الذكر المقال من جليل البرهان فخيم الاثم غزير العلم كثير الغفران جميل الثناء جزيل العطاء مجيب الدعاء من اللسان سريع الحساب شديد العقاب أليم العذاب عزيز السلطان ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له في الخلق والأمر ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله المبعوث الأسود والأحمر المبعوث بشرح الصدر ورفع الذكر وصلى الله عليه وعلى آله وأصحابه الذين هم خلاصة العرب العرباء وخير الخلائق بعد الأنبياء أما بعد فيا أيها الناس وحدوا الله فإن التوحيد رأس الطاعات واتقوا الله فإن التقوى ملاك الحسنات وعليكم بالسنة فإن السنة تهدي إلى الطاعة ومن أطاع الله ورسوله فقد رشد واهتدى وإياكم البدع فإن البدعة تهدي المعصية ومن يعص الله ورسوله فقد ضل وغوى وعليكم بالصدق فإن الصدق ينجي والكذب يهلك وعليكم بالإحسان فإن الله يحب المحسنين ولا تقنطوا من رحمة الله فإنه أرحم الراحمين ولا تحبوا الدنيا فتكونوا من الخاسرين ألا وإن النفس لن تموت حتى تستكمل رزقها فاتقوا الله وأجملوا في الطلب وتوكلوا على الله فإن الله يحب المتوكلين وادعوه فإن ربكم يجيب الداعي واستغفروه يبدلكم بأموال وبنين أعوذ بالله من الشيطان الرجيم وقال ربكم ادعوني استجب لكم إن الذين يستكبرون عن عبادتي سيدخلون جهنم داخلين بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا بالآيات والذكر الحكيم أستغفر الله لي ولكم ولسائر المسلمين واستغفروه إنه هو الغفور إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فإني أوصيكم أولا بنفسي وأنفسكم بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد عبدك ورسولك النبي الأمي وعلى آله وأهل بيته وأزواجه وذريته أجمعين قال النبي صلى الله عليه وسلم ارحم أمتي بأمة أبو بكر وأشدهم في أمر الله عمر وأصدقهم حياء عثمان وأقضاهم علي رضي الله تبارك وتعالى عنهم وفاطمة سيدة نساء الجنة والحسن والحسين سيدا شباب أهل الجنة وحمزة أسد الله وأسد رسوله صلى الله عليه وسلم اللهم اغفر العباس والذي مغفرة ظاهرة وباطنة لا تغادر ذنبا الله في أصحابي لا تتخذوا غرضا من بعدي ومن أحبهم فبحبي أحبهم ومن أبغضهم فببغضي أبغضهم وخير أمتي قرني ثم الذين يلونهم اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب الدعوات اللهم اجرنا من النار وادخلنا الجنة مع الأبرار ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا إلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم إن الله يأمر